நண்பர்களே, ஒரு மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 சம தொகைகள் முறையே 10% and 8% தனி வட்டியில் கடன் வாங்கப்படுகிறது. முதல் தொகை இரண்டாவது தொகையை விட 2 ஆண்டுகளுக்கு முன்பே பெறப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் பெறப்பட்ட தொகை 36,900 ரூபாய். ஒவ்வொரு தொகை எவ்வளவு அப்படிங்கிற நண்பர்களே பாருங்கள். ஒவ்வொரு தொகை தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2% கொடுத்தாங்க, 10%, 8%. ஓகேங்களா? இது என்ன பண்ணிக்காங்க, இது நம்ம டைம்னு எடுத்துக்கோங்களா, டி டைம்னு எடுத்துக்கோங்களா. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு என்ன, இது செகண்ட் இயர். அப்போது இரண்டாவது தொகையானது 2 ஆண்டுகளுக்கு முன்பே விட 2 ஆண்டுகளுக்கு முன்பே பெறப்பட்டது. அப்போது டி, ஓகேங்களா, 2 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படின்னா T+2. ஓகேங்களா? இப்போது இது எப்படி எழுதணும்னா T+2 8 = 10. ஓகேங்களா? இது அப்படின்னா 8T + 16 = 10T. டீன்றது இங்கே காலத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது 16 = இந்த 10T - 8T, அந்த இதை கழிச்சோன்னா 16 = 2Tன்னு வருங்களா. டைம் பீரியட்ஸ் 4 to 2 8 8 16. ஓகேங்களா? அப்போ T = 8. இங்கே தொகை தான் கேட்டாங்க. தொகைக்கு ஃபார்முலா என்னென்னா A = நம்மளை A = P + PNR/100. ஓகேங்களா? இங்கே நமக்கு அமௌண்ட் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க நண்பர்களே. பாருங்கள், 36,900 ரூபாய். அப்போது 36,900. ஓகேங்களா? = இங்கே P + இங்கே P, இங்கே 6 இல்லைங்க, டைம். ஓகேங்களா? இங்கே நம்ம டீன்னு எடுத்துருக்கோம், அதனால் இங்கே டீன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போது P × N. N 8 ஆண்டுகள். இன்ட்டு (10/100). இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இப்போ என்ன ஆகும், இங்கே 36,900 = P + 0.8Pன்னு மாறுங்களா. அப்போது 36,900 = 1.8P. இது ரெண்டையும் கூட்டணுன்னா 1.8 ஆயிருங்களா. அப்போது நம்ம ஈஸியாக அடிச்சு கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்குவோம். /18. இங்கே பாயிண்ட் இருக்கனால நம்ம அடிச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ 3ஆவது இப்போ அடிச்சோன்னா 6 3 18, 1 3 3, 2 3 6, 3 3 9. ஓகேங்களா? திருப்பி இதை 3ஆல் அடிப்போங்களா. 2 3 6, பாருங்க, 4 3 12, 1 3 3, 0 0 0. ஓகேங்களா? 2 2, 2 4, இங்கே ஒரு 0 5 0 0. ஓகேங்களா? ஆன்சர் அப்போது எவ்வளோ ஆன்சர், 20,500. பாருங்கள், ஒவ்வொரு தொகை எவ்வளோன்னு தான் கேட்டுறாங்க நண்பர்களே. இப்போது தொகை எவ்வளோ அப்படின்னா 20,500. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.